ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் டூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமெயில் ஆட்டோமேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இமெயில் ஆட்டோமேஷனில் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு டிஃபால்ட்டாக வந்திருக்கும் இந்த பேக்கேஜ் UiPath.mail.activities அப்படிங்கிறது டிஃபால்ட் பேக்கேஜஸில் இது இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இதில் அடிஷ்னலாக பேக்கேஜ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு மெயிலுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குன்றது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம டெமோவுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐமேப் இருக்குது. ஸோ ஐமேப்புங்கிறது அப்படி என்ன அப்படின்னாக்கா அதாவது ஜிமெயில் அந்த ஜிமெயில் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐமேப் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா மெயிலை கெட் பண்ணலாம். அப்புறம் அதில் ஏதாவது ஃபோல்டருக்குள்ளேயே வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐமேப் மெத்தடில். அடுத்து அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா ஒரு கம்பெனியாக இல்லை ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களுக்கு அவுட்லுக் மெயில் ஆக்சஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து அங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்சனலாக நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே தான். POP3 இதுவும் வந்து மெயில் ரீட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அடுத்து SMTP அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஜிமெயிலை வந்து நம்ம சென்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த SMTP. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக வர அந்த ஜிமெயிலில் வந்துருக்கிற மெயிலை வந்து நம்ம சேவ் பண்ணுற அந்த அட்டாச்மெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த மெயிலையே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரேஷன் சொல்லிட்டு இங்கே இருக்கிறது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மாடர்ன் வியூவில் வரும். ஸோ இப்போ மேலே நம்ம பார்த்துட்ருக்கிறதுலாம் கிளாசிக் வியூ. ஸோ இப்போ இதை எல்லாமே வந்து மாடர்ன் வியூவில் வரும். இதை நீங்கள் காமனாக ஜிமெயில் அண்ட் அவுட்லுக் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து இதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிமெயில் இங்கே இருக்குது பாருங்கள், யூஸ் ஜிமெயில், யூஸ் டெஸ்க்டாப் அவுட்லுக் ஆப். ஸோ அவுட்லுக் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அவுட்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிமெயில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஜிமெயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் மேஜராக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம அவுட்லுக் இல்லாமல் ஜிமெயிலில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஜிமெயில் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜிமெயில் ஐமேப் மெயில் மெசேஜ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜிமெயிலேருந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகேங்களா, பிஃபோர் தட் ரொம்ப மேஜர் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜிமெயில் இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்ஸை வந்து நம்ம பண்ணியிருக்கணும். அது என்னன்றது நான் இப்போ இங்கே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஆல் செட்டிங்ஸ்ன்றது பாருங்கள், இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்த பிறகு இங்கே இருக்குது பாருங்கள், ஃபார்வர்டிங் அண்ட் POP ஆர் ஐமேப் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்வர்டிங், POP டவுன்லோட், ஐமேப் ஆக்சஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து இந்த POP டவுன்லோட் இருக்குல்ல, இதை வந்து எனேபிள் POP ஃபார் ஆல் மெயில் அப்படிங்கிறதும், அதே போல் ஐமேப் ஆக்சஸில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஐமேப் இஸ் டிசபிள்னு இருக்கும்ல, இதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த இதை வந்து சேவ் பண்ணுறத சேஞ்ச் பண்ணிக்கணும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம இது எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால இந்த ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப மேஜரான ஒரு திங். ஸோ இது எல்லாருமே ஜிமெயிலில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணியிருக்கலாம். இந்த அவுட்லுக் இருக்குது இல்லைங்களா, இந்த அவுட்லுக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் அதோட மெயில் ஐடி அக்கௌண்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம உள்ள டைரெக்டாக போயிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஜிமெயிலுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த கெட் ஐமேப் மெயில் மெசேஜில் என்ன அப்படின்னாக்கா இப்போ நமக்கு வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணி அதில் இருக்கிற என்ன பண்ண போகிறோம், அந்த ஜிமெயிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த கெட் ஐமேப் மெயில் மெசேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் இதில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹோஸ்ட் இருக்குது பாருங்கள். ஹோஸ்ட்டில் மெயில் ஃபோல்டர், எந்த ஃபோல்டரை வந்து நம்ம இப்போ ஆட்டோமேஷனில் பண்ண போகிறோம். ஸோ இன்பாக்ஸில் இப்போ நான் ஆல்ரெடி இந்த என்னோடய மெயிலில் வந்து ஒரு 2 மெயில் வச்சுருக்கேன். ஸோ டெமோன்னு வச்சுருக்கேன். ஒருத்தர் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன்,
ஒன்றுத்தில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னன்னாக்கா எனக்கு டேரெக்டாக இந்த ஃபோல்டர் வந்து நான் எதுவும் க்ரியேட் பண்ணல, டேரெக்டாக இன்பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்பாக்ஸை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து சென்ட் ஐட்டமோ இல்லை நீங்கள் ஏதாவது ஃபோல்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோல்டர் நேமே இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து போர்ட். இந்த போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் 993 அப்படிங்கிறது வந்து அதோட போர்ட் நம்பர். ஓகே, ஸோ இதுக்கு சர்வர் என்ன அப்படின்னாக்கா imap.gmail ஸ்மாலே கொடுத்துக்கிறேன், imap.gmail.com. ஸோ இதுதான் வந்து இதோட சர்வர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்போ கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இமெயில் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோ அதை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். என்னோடய மெயில் ஐடி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து நான் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எல்லாருக்குமே விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு UiPathல என்ன இருக்குது அப்படின்னாக்கா கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கெட் பாஸ்வேர்டு மெத்தடை இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து என்னன்னாக்கா இங்கே பாருங்கள் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இங்கே ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து விசிபிள் ஆகாது. ஸோ இப்போ இது வந்து என்கிரிப்டடாக இருக்கும். நான் இப்போ என்னோடய மெயிலுக்கான பாஸ்வேர்டை வந்து நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+K கொடுத்து பாஸ்வேர்டு அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாஸ்வேர்டில் வந்து என்னோடய ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்டை என்கிரிப்டட் மோடில் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த கெட் ஐமேப் மெயில் மெசேஜில் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நான் ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறத மட்டும் கால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபைன், முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த மெயில் இருக்குது இல்லைங்களா, இந்த மெயில் இதானது எல்லாமே நமக்கு வந்து ரீட் பண்ணணும். ஐ மீன் இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனில் பாருங்கள் வந்திருக்கிற மெயிலை ரீட் பண்ணுறத மார்க்கஸ் ரீட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒரு 4 மெயில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 4 மெயில் ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்ரீடில் இருக்கும். அதை ரீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் மார்க்கஸ் ரீட் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட். அதே போல் இப்போ எந்த மெயிலை வந்து கெட் பண்ண போகிறோம், ஸோ அன்ரீட் மெயிலை தான் பார்க்கணுமா இல்லை எல்லா மெயிலும் பார்க்கணுமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து இது அன்ரீட் மெயில் தான், அன்ரீட் மெயிலை பார்த்து இது பண்ண போகிறோம். அதே போல் இங்கே பாருங்கள் டாப் 30. ஸோ இப்போ எத்தனை மெயில் 30 டாப் 30னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிற ஒரு 30 மெயிலை மட்டும் செக் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு 100 வேணும் அப்படின்னா நீங்கள் 100 கொடுக்கலாம், இல்லை 5 வேணும், அந்த மாதிரி நம்மளோட விருப்பம் தான். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு 5 மட்டும் கொடுக்குறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மெயில் தான் அனுப்பியிருக்கேன், அதனால் நான் 5ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருந்த எரர் எல்லாமே போயிருக்கோம், நான் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டேன். கடைசியாக ஒன்று அவுட்புட். ஸோ இப்போ அதாவது நம்ம கெட் பண்ணியிருக்கிற மெயில் வந்து 1 by 1 வந்திருக்கிறதுல இந்த மெயிலை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மெயில் மெசேஜ்னு போட்டு விட்றேன். ஸோ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெயில் மெசேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணி அதில் வந்து இப்போ இந்த மெயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். கெட் மெயில், அதாவது நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற என்னோடய மெயில் ஐடியிலேருந்து எனக்கு வந்து இமெயில்ஸ் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ கெட் பண்ண மெயிலை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் போட்டு நான் செக் பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸ். ஓகே, ஸோ டெமோ காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டைரெக்டாக மெயில் மெசேஜ் டாட். ஓகே, ஸோ இப்போ இந்த மெயில் மெசேஜ்னு கொடுத்ததுமே நமக்கு மெயிலுக்கான ஆக்டிவிட்டீஸ் வரலை, கரெக்டாக? ஸோ இப்போ அதுக்கு என்ன அப்படின்னாக்கா இதோட ஆர்குமெண்ட் டைப் ஆர்குமெண்ட் ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 மெயில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 1 by 1 நமக்கு வந்து ரீட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபாரிச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபாரிச் ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா
இங்கே இருக்கு பாருங்கள், ஃபார் ஈச் இமெயில்னு இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக இது ஓகே, இது மாடர்ன் வியூ. நான் கிளாசிக் வியூவிலே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கிளாசிக் வியூவில் எடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னாக்கா, அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிற மெயில் மெசேஜ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கரண்ட் ஐட்டம் இருக்குது. ஓகே ஃபைன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, மெசேஜ். ஸோ மெசேஜ் பாக்ஸில் வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதோட சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கரண்ட் ஐட்டம் அப்படிங்கிறதுல இருக்குது, அதாவது அந்த மெயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கரண்ட் ஐட்டமில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இது கொடுத்துட்டு டாட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அந்த மெயிலுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் வரணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த மெயிலுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு சப்ஜெக்டை மட்டும் எடுப்போம். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் இங்கே இருக்கு பாருங்கள், சப்ஜெக்ட். ஃபைன். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்துகிட்டு ஓகே, இதை டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஏன்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கன்வெர்ட் ஆகிட்டு அதோட அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஃபைன், எரர் போயிடுச்சு. இப்போ நான் இந்த மெயிலை ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 இதில் வந்து 5 மெயிலோட சப்ஜெக்டை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த எரர் தான் ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னாக்கா, நார்மலாக நம்ம வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம மெயிலில் பண்ணியிருக்கணும். ஓகே, அப்படி மெயிலில் பண்ணியிருந்தாலுமே வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஆப் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த கண்டினியூ வீடியோவில் நான் போடுறேன்.